வணக்க மக்களே. நம்ம மாறன் கதையில் ஜூலை 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ ஹீரோவோட அத்தை அங்கேருந்து வந்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, அவன்கிட்ட பணத்தை கொடுத்தியா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லத்த இன்னும் அவன்கிட்ட நான் பணத்தை கொடுக்கல. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னடா இப்படி சொல்கிற, அவன் பணத்தை கொடுக்கலைன்னா பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்மணி ராகவன்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுடா. இப்போ என்னடா பண்ணுறது? அதுக்கு மாறன் சொல்கிறாரு, அத்தை நீ இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாமல் போத்த. இதை கேட்டதும் நம்ம வள்ளி சொல்கிறாங்க, சரிடா அவன்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கிடுடா. இது கேட்டதும் மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக அந்த ஆளை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அவர் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாறன் இங்கேருந்து போயிட்டு அவர்கிட்ட, இங்கே பாரு, நீ கேட்ட 1,00,000 பணம் இதில் இருக்குது, அந்த வீடியோவை கொடு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன பொசுக்குன்னு வீடியோவை கேட்குறீங்க? அப்படி வீடியோவை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? இங்கே பாருங்க, நான் பணத்தை கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை அப்பயே கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்காம தேவையில்லாமல் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு ஒரு தண்டனை. இந்த வீடியோவை நான் இப்போ கொடுக்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு 5,00,000 பணம் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த வீடியோவையும் கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். என்ன சொல்றீங்க? இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம டென்ஷன். அடிக்கிறதுக்கு கையவங்க அவர் சொல்றாரு, என்ன என்னையவே அடிக்கிறதுக்கு கையவங்கிறீங்களா? இந்த வீடியோவை ஒரே ஒரு அழுத்து, நேரா உங்க அண்ணிக்கு இந்த வீடியோ போயிடும். இப்பதான் உங்க அண்ணி உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீடியோவை பத்தி மட்டும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி அவரோட பொண்டாட்டி அவர் மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன். ஹீரோ நேராக அவர்கிட்ட அந்த 1,00,000 பணத்தை கொடுத்துட்டு, இங்கே பாரு, இன்னும் 2 டேஸில் அந்த 5,00,000 பணத்தை கொண்டுட்டு வரேன், இந்த வீடியோவை நீ என் கையில் ஒப்படைக்கணும். இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோவை கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ அந்த ஆள் நினைக்கிறாரு, இதே மாதிரி இவனுங்களை மிரட்டி மிரட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கிடலாம் போலையே, நமக்கு சூப்பரான ஒரு ஆடு சிக்கிருச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் ராகவனோட கார் வருது. அப்போ டக்குன்னு அவர் ராகவனோட காரை நிப்பாட்ட ராகவன் அவரை பார்த்ததோட பயப்படுறாரு. ராகவன் காரை விட்டு இறங்கி, ஐயோ ஏயா இப்படி என்னை போட்டு படுத்துற, உனக்கு என்னதான் வேணும்? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு ஒரு 2,00,000 பணத்தை கூட. இதை கேட்டதும் ராகவன் சொல்கிறாரு, என்ன சொல்கிற? இங்கே பாரு, பணமெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு தேவையான பணத்தை தான் கொடுத்துட்டேன்னு, இதுக்கு மேலே நீ என்ன வேணும்னு சொல்கிற? அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் பொண்டாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அதோட நேற்று என்னை வந்து பார்த்துட்டு போனியல்ல, அப்போ ஒரு வீடியோ என்கிட்ட சிக்கிருச்சு, இங்கே பாரு அப்படின்னு சொன்னதோட ராகவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அந்த வீடியோவில் ராகவன் என்னெல்லாம் பேசியிருந்தாரோ அது எல்லாமே இருக்குது. இதை பார்த்ததும் ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய், அப்போ நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா? அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு வந்துட்டு பணம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் என்ன எப்படி இந்த பணத்தை வாங்கணுமோ அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீ தேவையில்லாமல் என்ன நம்பிக்கை துரோகம்லாம் சொல்லாத. காசெல்லாம் வந்துட்டு இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி கிடைச்சாதான் நம்ம பணக்காரன் ஆக முடியும். இங்கே பாரு, இந்த வீடியோவை உன் பொண்டாட்டிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அப்படியே ஒரு 2,00,000 பணத்தை நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கே கொண்டுட்டு வந்துரு, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதில் கொஞ்ச நேரம் மிஸ் ஆனிச்சுனாலும் அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை உன் ஒய்ஃபுக்கு அனுப்பிடுவேன், அனுப்பிட்டு நான் பாட்டுக்கே என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருப்பேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா இதையும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து, இங்கே பாரு, நாளைக்கு 2,00,000 என்ன, நான் 3,00,000 பணம் கூட தரேன், அதுக்கப்புறம் என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத. உடனே அவர் சொல்கிறாரு, சரி சரி, அப்போ 3,00,000 எடுத்துட்டு வா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ராகவன் அந்த இடத்துலேருந்து காரில் ஏறி போகிறாரு. வீட்டுக்கு போனதோட அவர் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அப்போ நம்ம வள்ளி ராகவனை பார்த்ததோட ராகவன்ட்ட, டே ராகவா அப்படின்னு சொல்ல ராகவன் சொல்கிறாரு,
சித்தி, எனக்கு அத்தை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒருத்தன் என்னைய ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருக்கான். கண்மணி மட்டும் என்னை விட்டு போனான்னா நான் உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட வள்ளி சொல்கிறாங்க, கவலைப்படாதடா, எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணியை பார்த்ததோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா கடையில்? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இல்லை, இவர் முகமே கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கங்க. ராகவன் சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கண்மணி, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. இது கேட்டதும் கண்மணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கண்மணி நினைக்கிறாங்க, ஏன் இவரு இவ்வளவு டல்லா இருக்காரு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அப்புறமா கண்மணி வந்துட்டு நேரா வீராவை போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம வீரா கண்மணியை பார்த்து, என்ன கண்மணி, நானும் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்ல வீரா, நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவரு முகமே சரியில்லை, ஏதாவது கடையில பிரச்சனையா அப்படின்னு கேட்டாலும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. கடைக்கு போனா இங்க விஜய் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குறான், அதனால என்னால கடைக்கும் போக முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வீரா. அப்ப வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா மாமா இத நினைச்சுதான் கவலையா இருப்பாங்க அப்படின்ட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, கடையில 1008 டென்ஷன் இருக்கும், ஒருவேளை அதனால அவரு அப்படி மைண்ட் அப்செட்ல இருக்கலாம், நீ கவலைப்படாதக்கா. இதை கேட்டதும் கண்மணி சொல்றாங்க, எனக்கு என்னமோ கடையில எதுவும் பிரச்சனை மாதிரி தெரியல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு வீரா சொல்றாங்க, அக்கா அதை பத்தியும் நீ worry பண்ணாதக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் கண்மணியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, ராகவன் மாமா பதட்டமா இருக்கிறது நம்ம கண்மணி அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி வந்துட்டு கண்மணி அக்காவை இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆளு மறுநாள் காலை அதே டயத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் மாறன் வந்துட்டே நேரா அவங்க அத்தையை கூப்பிட, வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னடா ஆச்சு? அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை, அவன் கிட்ட கொண்டு போய் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன்னு அவன் மேலும் 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு அவ்வளவு தைரியமா தெரியுமா பேசுறான், எப்படித்தான் அவனை சமாளிக்கிறது? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, டே, உன்னோட அண்ணனோட லைஃப் ரொம்ப முக்கியம்டா, அவன் கோடியா பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம்டா, உன் அண்ணன் இப்பதான் அவன் கொஞ்சமா அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கா, இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவுதான். இது கேட்டதும் மாறன் சொல்றாரு, அதுக்குதான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் அந்த விஜய் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு காதுல வாங்குறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இந்த விஷயம் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்மணியால இதை தாங்கிக்கவே முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத விஜய் கேட்டதும், ஆகா, இந்த விஷயத்த நம்ம சுத்தமா மறந்துட்டோமே, அடுத்ததா இந்த வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வருவோம், கண்டிப்பா ராகவனை தூக்கி வீசிட்டு அக்கா இந்த வீட்டை விட்டு போயிருவாங்களே, இது நம்ம ராமச்சந்திரனுக்கு கொடுக்கற முதல் அடியா இருக்கும் அப்படின்னு விஜய் என்ன பண்றாங்கன்னா, சரி, நம்ம நேரா அவனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த விஜய் நேரா அந்த மாறனையும் ராகவனையும் மிரட்டுற ஆளை போய் நேரடியா பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, அம்மா, நீதானே அந்த ராமச்சந்திரன் வீட்டுல இருக்கிற ஆளு? அப்ப வீரா விஜய் சொல்றாங்க, ஆமா, நான் தான் ராமச்சந்திரன் மாமாவோட கடைசி மருமக. சரி, நீ அந்த மாறனையும் ராகவனையும் ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்க போல பணம் கேட்டு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா, இது மாதிரி விபத்தை நான் நேரடியா பார்த்திருக்கேன், அதுல ஏதாவது ப்ராஃபிட் பார்க்கணும்ல, அதனாலதான். சரி, நீ தானே அந்த குடும்பத்துல உள்ளவ? இதை கேட்டதும் விஜய் சொல்றாங்க, நானும் அந்த குடும்பத்துல உள்ளவதான், இது வரைக்கும் நீ எவ்வளவு பணம் வாங்கியிருப்ப? அவரை சொல்றாரு, அந்த குடும்பத்துல இருந்து பணம் வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு 10 ரூபா கேட்டாலும் அப்படியே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே பேசுறாங்க. நானும் ரொம்ப பணத்தை கறந்துடலான்னு பாக்குறேன், ஆனா முடியவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன ஐடியா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி சொன்னா உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பணம் வேணும்? 40 லட்சம், அவ்வளோ நான் தரேன். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னது 40 லட்சமா? இது ரொம்ப அதிகமான பணமாச்சே. உடனே அவருங்க சொல்றாங்க, இங்க பாரு, 40 லட்சம் பணத்தை தரேன், நீ என்ன பண்ணணும்னா அந்த ராமச்சந்திரன்ட்ட போயிட்டு இவன் தான் விபத்து பண்ணான் அப்படின்னு நீ சொன்னா போதும். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, எப்படி நான் இப்ப சொல்லுவேன்? இப்ப சொல்லிட்டா அப்புறம் அவங்க எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களே. அப்ப வில்லி சொல்றாங்க, அதான் உனக்கு மொத்தமா நான் செட்டில் பண்றேன்னு சொல்றேன்னு. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி, ஓகே, அப்ப நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம்
வில்லி சொல்கிறாங்க, கரெக்டாக நான் எத்தனை மணிக்கு சொல்கிறேனோ அந்த டயத்துக்கு வந்து உண்மையை சொல்லணும். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சரிங்க மேடம், பணத்தை நீங்கள் எப்போ செட்டில் பண்ணுவீங்க? அப்போ விஜி சொல்கிறாங்க, நீ சொன்ன அடுத்த செகண்டே உனக்கு பணம் செட்டில் ஆயிரும், சரியா? நான் ராமச்சந்திரனோட மருமக, அதனால என்கிட்ட பணம் இருக்காதுன்னு நினைக்காத. என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஸோ அடுத்த செகண்டே உனக்கு நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இது கேட்டதும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய் நினைக்கிறாங்க, இவன் வந்து உண்மையை சொல்லிட்டா போதும், இவனுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்புறமா அவர் இங்கேருந்து வராரு. மறுநாள் காலை வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் வரதை நம்ம ராகவன் பார்த்துட்டு நேராக அவர்கிட்ட, ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? அவர் சொல்கிறாரு, சார் இத்தனை நாளும் உண்மையை மறைச்சி வச்சிருந்தது ரொம்ப தப்பு சார், நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. யோ, ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு, உனக்கு தான் நான் தேவையான பணத்தை தரேன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் ராமச்சந்திரன்ட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன். இது வந்து ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரியெல்லாம் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது. அதனால நான் சொல்லிடுறேன். ராமச்சந்திர சார் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ ராகவன் கெஞ்சுறாரு, யோ தயவு செஞ்சு வாயை மூடியா, கத்தாதையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உண்மையை சொல்லிட்டு தான் போவேன், எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ராமச்சந்திரா சொல்கிறாரு, ரூமுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியில் வராங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஆளை பார்த்துட்டு, இவன் யாரு? இது அந்த சாட்சி தானே, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்குறாரு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, இவன் சும்மா தான் வந்திருக்கான், யோ நீ வீட்டுக்கு போயா அப்படின்னு சொன்னதோட அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தனோ அதை நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு. அப்போ விஜய் வந்துட்டு, இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இத்தனை நாளும் தப்பே பண்ணாதவன் மேலே நீங்கள் பழி போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இது கேட்டதும் ராமச்சந்திர சொல்கிறாரு, யோ இங்கே பாரு, அதான் சாட்சி சொல்லி முடிச்சிட்டியல்ல, இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் உண்மையை சொல்லிட்டு தான் போவேன். அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இப்போ நீ போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, ஆமாயா போயா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என்ன ராமச்சந்திரன் சார், இந்த விபத்துக்கான காரணம் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ விஜய் சொல்கிறாங்க, யாரு? மாறன் வச்சான் தானே காரணம், அதுதான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ அவர் சொல்கிறாரு, மாறனா? அவரா விபத்து பண்ணது? அவரு ஒன்றும் விபத்து பண்ணலையே, விபத்து பண்ணது உங்கள் மகன் ராகவன் தான். இதை கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. நம்ம கண்மணியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, யோ என்ன பேசுகிற, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க? ஆக்சிடென்ட் பண்ணது அந்த மாறன் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டையை வளர்த்துடுறதுக்காக இப்படி பேசுகிற. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் ராமச்சந்திர ஐயா, எனக்கு வேறு வேலை இல்லையா? இங்கே பாருங்க, விபத்து பண்ணது உங்கள் பையன் ராகவன் தான், மாறன் ஒன்றும் விபத்து பண்ணலை. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கண்மணி. அப்போ ராகவன் அதிர்ச்சி ஆகி நிற்க ராமச்சந்திரன் வந்துட்டு ராகவனை அடிக்கிறாங்க. அப்போ ராகவன் சொல்கிறாரு, அப்பா என்னை விட்டுருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க, அண்ணே பிள்ளைய விட்டுருனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனால் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, வள்ளி இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமாக இந்த பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்துட்டானே அப்படின்னு. அதே நேரம் மாறன் அந்த இடத்துக்கு ஓடி வராரு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, மச்சான் நீங்கள் ஒன்றும் விபத்து பண்ணலையாம்ல, விபத்து பண்ணது உங்கள் அண்ணன் தானாம்ல, எல்லாருக்கிட்டையும் இவர் உண்மையை சொல்லிட்டாரு. இது கேட்டதும் மாறனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அப்போ அவர் நேராக அந்த ஆளை பிடிச்சி, யோ என்ன காரியம் பண்ணியிருக்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் உண்மையை சொல்கிறதுக்காக தானே வந்தேன், உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கண்மணி இங்கேருந்து வராங்க. கண்மணி இங்கேருந்து வந்துட்டு நேராக ராகவனை பார்த்து, உண்மையை சொல்லுங்க, அவன் சொல்லிட்டு போனது உண்மையா? நீங்கள் தான் விபத்து பண்ணீங்களா? என் அண்ணன் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு கண்மணி. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இத்தனை நாளும் ஒரு கொலகாரன் கூடயா நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் கெஞ்சுறாரு, கண்மணி அது தெரியாமல் நடந்தது. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, தெரிஞ்சே தானே என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு. அப்போ நம்ம மாறன் வந்துட்டு, கண்மணி சொல்கிறத கேளுங்க நீ அப்படின்னு சொன்னதோட அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு கோவப்படுறாங்க.
ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.